ஏனென்று நான் சொல்ல லாகுமா? ஏனென்று நான் சொல்ல வேண்டுமா? மான் ஒன்று கண்டேன் நான் ஆசை கொண்டேன். ஏனென்று நான் சொல்ல லாகுமா? ஏனென்று நான் சொல்ல வேண்டுமா? கோவின் என்று சொல்லும் வரலாறு காணா அழகான மானந்த மானம்மா, அழகான மானந்த மானம்மா. வடிவான உருவம் வாகான பருவம் பள்ளத்தை மிஞ்சும் நிறமோ நிறமோ எடுப்பான முகத்தில் இருக்கின்ற கண்கள் காண்போர் மயக்கும் கதிர்வீச்சு வடிவம் புள்ளி வரும் வெள்ளி நிலா புள்ளி வரும் வெள்ளி நிலா புவண்டு விழும் கொடுகிடையா புவண்டு விழும் கொடுகிடையா என் ஆண்கள் உலகினிலே இருக்காது கிடைக்காதம்மா கண்டி பள்ளி செல்வி. நான் ஒன்று கண்டேன் நான் ஆசை கொண்டேன். நின்று நான் சொல்ல லாகுமா? நின்று நான் சொல்ல வேண்டுமா? பெண்மானுக்கெல்லாம் அழகில்லை என்று சில பேர்கள் சொல்ல நான் கேட்டதுண்டு. கருவோம் எடுப்பான அழகு மனமொத்து போனால் அதுவே பெறழகு. சொல்வதற்கும் வார்த்தை இல்லை சொல்வதற்கும் வார்த்தை இல்லை. எழுதிடவோ எழுத்தும் இல்லை எழுதிடவோ எழுத்தும் இல்லை. என் மாண்பன் உலகினிலே இருக்காது கிடைக்காதம்மா கண்டி வந்தி செல்வி. நான் ஒன்று கண்டேன் நான் ஆசை கொண்டேன். என்று நான் சொல்ல லாகுமா? ஏனென்று நான் சொல்ல வேண்டுமா? என்று சொல்லும் வரலாறு காணா அழகான மானந்த மானம்மா, அழகான மானந்த மானம்மா. இப்படி அழகான மான், அற்புதமான மான் எனது மான். எனது மானுக்கு முன்னொரு காலத்தில் சிவமுனிவன் சிலம்புதனை தொட்டினான், மேல் அணிவித்தான், வாளினை தொட்டினான், உண்டல் வித்தான். ஆனால் முத்தாரம் தொட்டவில்லை. அதனாலதான் இந்த வண்ணமிகு வனத்தோலைக்குள் வந்து போந்திருக்கு நான் சொல்லியிருக்கேன். மான் உள்ள வந்திருக்குன்னு சொல்லியிருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்க? மான் இருக்குன்றீங்களா? ஆமா, மான் இருக்கா? மானை பார்த்துக்கிட்டே இருக்கேன். அப்படியா? குட்டி 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 கட்டிக்காரத்தனமா சுட்டித்தனமான ஒரு பேச்சு, அருமையான பாடல், நல்லது ஒரு தீர்மானம். மானுங்களா இருக்குன்றீங்க. நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க? எங்க இருந்து வரீங்க? கழுகுமலையில இருந்து வர்றேன். கழுகுமாமலையில இருந்து இங்க வந்திருக்கீங்க? ஆமா. இது என்ன மலை? இது வேலிமலை சாரல். வேலிமலை சாரல். சாரல் என்றால் என்ன? சாரல் என்றால் ஓரம். ஓரம். வேள்வி என்றால்? வேள்வி என்றால் மலை. மலை. வேள்வி என்றால் யாகம். யாகம் வளர்க்கக்கூடியது. ஆமா, முனிவர்கள். ஏன்னா குன்று என்றால் மலை. குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் அப்படின்னு சொல்றான். குன்று என்பது மலை, வேள்வி என்பது யாகம். ஐயா கொஞ்சம் பாருங்க, நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. ஏமா ஏமா யா அதாவது வேள்வி என்றால் யாகம். யாகம் வளர்க்கக்கூடியது யார்? முனிவர்கள். முனிவர்கள் தானே. முனிவர்கள் வரக்கூடிய இடத்துல உங்களுக்கு என்ன வேலை? அதே மாதிரி இது வேலிமலை சாரல். வேலி என்பது நீங்க சொல்றது போல யாகம். யாகம் செய்யக்கூடியவர்கள் முனிவர்கள். முனிவர்கள் யாகம் செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு என்ன வேலை? என்னை எதிர்த்து பேசுற ஆம்பளை கண்டாலும் எனக்கு சுத்தமா பிடிக்காது. அதிகமா பேசுற பொம்பளை கண்டாலும் எனக்கு சுத்தமா பிடிக்காது. ஆம்பளை அதிகம் பேசினாலே அட்ட தரித்திரம் ஐயா. யார் ஆம்பளை பேசினா தரித்திரமா? பொம்பளை பேசினாலே சரித்திரம். ஆண்களை பெண்களை ஆள விட்டு பாக்குறது ஆம்பளைகள். தேவையில்லாத பேச்சு பேசுறது எனக்கு பிடிக்காது. எனக்கும் பிடிக்காது. யாருங்க மான் இருக்குன்றீங்கல்ல? இருக்கு. மான் எங்க இருக்கு? இதே இடத்துல. இங்க இருக்குன்றீங்களா? நீங்க வேடுவர் தானே? ஆமா. வேட்டைக்காரர் தானே? ஆமா. நீங்க பரம்பரை வேட்டையா பஞ்சத்துக்கு வேட்டை? பரம்பரையான வேட்டை. பரம்பரையான வேட்டைக்காரர். ஆமா. ஒரு பரம்பரையான வேட்டைக்காரர் கையில என்ன பொருள் கொண்டு வரணும்? வில்லு, அம்பு, கணை, அதாவது அம்பர துணின்னு சொல்றது கொண்டு வரணும். வில்லு, அம்பு, அம்பரா துணி கொண்டு வரணும். அதெல்லாம் எங்க? வில்லல எங்க? தேவையில்லை. தேவையில்லையா? இதுக்கு என்ன தெரியுமா தெரியுமா? உங்க சட்டமா? கேளுங்க. தேவையில்லைன்னு என்ன சொல்றது? கேளுங்க. கொண்டுட்டு வரணும். வில்லு கொண்டு வரணும். கொண்டுட்டு
வரணும். கேளுங்க, நான் சொல்றதை கேளுங்க. சொல்லுங்க. வில்லு கொண்டு வரணும், அம்பு கொண்டு வரணும், அம்பர துணின்னு சொல்லக்கூடியது கொண்டு வரணுமே. ஏன் நீங்க வில்லையும் அம்பர துணியும் கொண்டு வரலையேன்னு கேக்குறீங்க. ஆமா. இதுக்கு என்ன காரணம்னா, இதுக்கு பேர் என்ன தெரியுமா? அம்பு, கணை, அம்பு, சிலிமுகம், மலர்கணைன்னு பேரு. இதுக்கு என்ன தன்மை தெரியுமா? 20 பெயர் உண்டு சிலிமுகத்துக்கு மாற்று பெயர். இதுக்கு என்ன தன்மைன்னா, ஒரு மந்திரத்தை உபதேசம் பண்ணி இருங்க, இப்படி காட்டினா போதும். எங்க நீங்களே பின்னாடி வந்துருங்க. ஐயா உடைச்சு புடுங்க. இல்லங்க, சொல்லி காமிக்கிறேன். அப்படி ஒரு தன்மை இதுக்கு உண்டு, ஈர்ப்பு தன்மை உண்டு. அதனால எதை நினைத்து நான் விடுறனோ அதை அடுத்து ஈர்த்து கொண்டு வந்து என்னுடைய கையில ஒப்படைக்கக்கூடிய தன்மை இந்த கணக்கு உண்டு. அதனாலதான் நான் வில்லு கொண்டு வரல, அம்பர துணி சொல்லக்கூடியது கொண்டு வரல. காலையில ஆம்பளை புள்ள வந்து பேசுது பாருங்க. ஏன் என்ன எல்லாரும் பாக்குறீங்க, இது ஆண் வர்க்கத்துக்கே உண்மைதானே? இது உண்மை தப்பா? இது ஆண் வர்க்கத்துக்கே அசிங்கமா இல்லையா? ஏன்னு கையில வச்சிருக்காரா வந்திருக்க வேடுவர் கணை. சிலிமுக கணை. இதனுடைய தன்மை என்னன்னா கோரம், அகோரம், காந்தம் அப்படின்னு 3 தன்மை உடையது. ஈர்ப்பு தன்மை உண்டு. இந்த 3 தன்மையில முக்கியமா சொல்ல போனா ஈர்ப்பு தன்மை, ஈர்ப்பு விசை, காந்த சக்தி கவரக்கூடியது. அப்பேற்பட்ட பொருளை கையில வச்சிருக்காரு சிலிமுக கணை வேடுவரை. அப்பேற்பட்ட பொருளை வச்சிருக்கீங்க. அப்பேற்பட்ட பொருளை வச்சு நாங்க எதை நினைச்சு எங்க சிலிமுக கடையை ஒரு காட்டுனாலும், நாங்க எதை நினைச்சு எங்க சிலிமுக கடையை ஒரு நீட்டினாலும் அப்படியே வானா வரும் போனா போகும். அப்பேற்பட்ட தன்மை உடையது இந்த சிலிமுக கடைக்கு. இது கொண்டு அப்படின்றீங்கல்ல, சொல்றதுக்கு அசிங்கமா இல்லையா? கேக்குறேன், என்ன காரணம்? உங்களை நினைக்கல, ஏன்னு சொல்லுங்க. அப்படித்தான் வருது, வரட்டும். அப்பேற்பட்ட ஆண்மகன் நீங்க. எத்தனையோ ஆண்மகன் இங்க உட்கார்ந்து நாடகம் ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஆண்மகன் ஆகப்பட்டவர் வந்த இடத்துல உங்க சிலிமுக கணைய கையில வச்சிருக்கீல, ஈர்ப்பு விசை தானே, காந்த உடைய தானே. அப்பேற்பட்ட பொருளை உங்க மான் குட்டிங்க இருக்குன்றீங்கல்ல, இருங்க மான் குட்டிங்க இருக்குன்றீங்கல்ல, அப்ப இருக்குன்னு சொல்ற மானுக்கு நேர அவங்க மான் குட்டிக்கு நேர அந்த சிலிமுக கணைய ஒரு நீட்டி காட்டி பிடிச்சிட்டு போக வேண்டியதானே. ஆக மானை பிடிக்க வக்கில்ல, மான் குட்டிய பிடிக்க துப்புல, மான் குட்டிய பிடிக்க உங்களுக்கு விதி இல்ல. வீரவசனம் பேசுறாரு, சும்மா வந்து வீரவசனம். என்ன காரணம்னா, இப்ப நீங்க சொன்னது போல இதை காட்டியிருக்கலாம், ஏன் நீட்டி இருக்கலாம், உடனே வந்திருக்கும். எதுக்காக இதை செய்யலனா, இதுக்கு பேர் என்ன அப்படின்னா, இத ஈர்ப்புத்தன்மை உண்டு. அது மட்டும் இல்லாத வசியத்தன்மை இதுக்கு இருக்கு. ஒரு கிராமத்தில் எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு ஆண் பெண்ணும் ஒரே வீட்டில் வளருவாங்க. அவங்க அத்தை மக மாமகளா இருப்பாங்க. ஆனா அந்த ஆணையும் பெண்ணையும் உன்னா சேர்க்கணும் அப்படின்னு இரு வீட்டார் நினைப்பாங்க. ஏன்னா சொந்தம் போயிடக்கூடாது, சொத்து விட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லி நினைப்பாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, இருவருக்கும் சிறு பிள்ளையில இருந்து ஒரே இடத்துல வளர்ந்தனால பிடிக்காது. அப்ப இருவரையும் ஒன்றா சேர்க்கணும் சொல்லி இரு வீட்டாரும் சேர்ந்து அந்த பெண்ணுக்கும் ஆணுக்கும் வசியப்படுத்தி திருமணம் பண்ணி வச்சுப்பாங்க. அந்த வசியத்தன்மை இருக்கிறதுக்கும் 2 பேரும் ஒன்னா இல்லறத்துல ஈடுபட்டு வாழ்வாங்க. அந்த வசியத்தன்மை முடிஞ்ச உடனே 2 பேரும் என்ன பண்ணுவாங்க, பிரிஞ்சிடுவாங்க, அக்கா பிரிஞ்சு போயிடுவாங்க. அதனாலதான் வசியப்படுத்தாமல் அன்பால், இந்த அம்பை பயன்படுத்தாமல் அன்பாலே கையாலே என் சொந்த முயற்சி ஆலை அரவணைத்து பிடிக்கணும்னு வந்திருக்கேன். இது தேவையாது. ஏன் போயிட்டாங்க, ஏன் போய் சொல்றீங்க நீ? அட ஏங்க, என்னங்க நீங்க மான பிடிக்க மாட்டீங்க? மான பிடிக்கவே வரலையே, ஒரு கொசுவை கூட உங்களால பிடிக்க முடியாது. ஏங்க அப்படி சொல்றீங்க? கொசு பிடிக்கிறது மட்டுமா? பேச்சுவார்த்தையே இல்ல, என்ன காரணம்னு சொல்லுங்க. பேச்சுவார்த்தை தெரியலன்னு சொல்லுங்க. நான் கேக்குறேன், கேளுங்க. இல்லாத பொருள் இருக்குன்னு சொல்ல அவசியம் என்ன? இல்லாம பறக்குமா? இல்லாமல் குறையுமா? இல்லாம வலிக்குமா? இல்லாம கூட வலிக்கும். பேச நெருப்பு இல்லாம புகையுமா? வச்சவன் தான் எடுக்கணும், வழி தெரிஞ்சவன் தான் நடக்கணும். அந்த நடைமுறையோட நான் பேசிக்கிட்டு இருக்கேன். உண்மைதானே? நீங்க தேவையில்லாத பேசாம தேவையோட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். கிளம்புங்க நீங்க முத. ஏங்க என் பொருளை நீங்க வச்சுக்கிட்டே என்ன போச்சுன்னா நான் என்ன இல்லப்பா. அப்பா மான் இல்லப்பா, மான தேடியே வரலையே. மான் இல்ல, இந்த அப்பா சொல்லிட்டாரு மான் இல்ல. நான் ஒரு விஷயம் சொல்லவா? மான் இல்ல, போய்ட்டு அப்பா தேடி வந்தது மானே இல்ல. அப்புறம் ஒன்னதானே தேவையாது. ஓனா போடுறீங்களா ஊனா போடுறீங்க? ஏங்கய்யா, தேடி வந்தது மான் இல்ல, ஒன்னதான். ஓனா போடுறீங்களா ஊனா போடுறீங்களான்னு ஓனாவுக்கும் திறப்பு இருக்கு, ஊனாவுக்கும் திறப்பு இருக்கு. ஓனாவுக்கு என்ன திறப்பு இருக்குன்னா, ஓனாவுல மானா போட்டு புள்ளி வைத்தோம்னா ஓம் என்ற பிரணவ பொருள், முருகனுடைய ஓம் என்ற பிரணவ மந்திரம் அகாரம் உகாரம் அகாரம் என்று சொல்ல இந்து நாதம் சக்தி ஸ்காந்தம் என்று சொல்லக்கூடிய பிரணவத்தின் கருப்பொருள் அதுக்கு வந்துருது. ஓம் என்ற பிரணவ பொருளுக்கு அப்படி ஒரு தன்மை இருக்கு. ஊனாவுக்கு திறப்பு இருக்கா? ஊனாவுக்கு என்ன, எந்த ஒரு காரியம் தொடங்கினா யாரை வணங்க வேண்டும், பிள்ளை யாரை வணங்க வேண்டும் இருக்குல்ல. முழு முதற் கடவுள் அந்த காரியத்தை தொடங்கும் பொழுது ஊனா என்ற பிள்ளையார் சொல்லிய போட்டாதான் நம்ம நினைத்த காரியம். அப்ப ஓனாவுக்கு திறப்பு இருக்கு, ஊனாவுக்கு திறப்பு இருக்கு. ஆக அது மாதிரிதான் தேடி வந்தது மான் இல்ல. ஊனா என்றால் உன்னை உங்களை குறிக்கும். அப்படி கிடையாது. ஊனா போடுறது சரி, ஊனாவோட ஓனா என்ற ஓம் என்ற பொருளை உச்சரிக்கணும், தவறு இல்ல. முடிவுல சுபம் லாபம்னு முடிக்கணும் இருக்குல்ல. சித்தி புத்தி விநாயகனே சிங்கார கணபதியே முத்தி தரு மூலவனே மூசிக வாகனனே முருகனுக்கு மூத்தவனே முக்கடன் பெற்றவனே கருணை கையொடு கணபதியை காப்பாயக அப்படின்னு விநாயகர். அது மாதிரி நான் தேடி வந்தது மான் இல்ல, ஒண்ணுத்தான் அப்படின்னா மான் குட்டி. மான் பெருசு,
இது என்ன பெருசா வயசானதா? மானை தேடி போனதுன்னா மாமியால தேடி போனதுன்ற இல்லங்க, அதாங்க மான் இல்லையே. மான் போட்ட குட்டியா பிடிக்க வந்திருக்கீங்க. சின்ன குட்டி, பருவ குட்டி, அதுலயும் புருவ குட்டி. ஐயா, ஓனா போடுறது சரி, ஊனா போடுறது சரி. ஆமா, இந்த இடத்துல வந்து நீங்க உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. பாவம் ஒன்றும் கண்டறியா எந்தன் மான். யார் பாட்டு வாசிக்காதீங்க. எந்த பழிதனையும் செய்திடாத இசெல்லாம் தெரியுது, அசு மட்டும் தெரிய மாட்டேது அவருக்கு. அசுனா அது எஸ். தும்மா விட்டு வாய் படிக்க துடிக்கிறாருங்க. நம்ம வச்சு நெல் வெடிக்க நினைக்கிறாரு. ஓகே நினைப்பு நாடு, ஏழுவரை நினைப்பு நாடு, ஓகே நினைப்பு நாடு பல பக்கத்து. அதை நினைச்சதுக்கு மாறா நடக்குது. ஐயா நினைப்பு நாடு பல பக்கத்து. அதை நினைச்சதுக்கு மாறா நடக்குது. காலி பூதிய வாடகை. நான் கேட்டேன், அண்ணே பெட்டிக்காரரே, நீங்க நல்லா